ஷேய் ஸ்டோ பிரமா இல்லை அரசியல்வாதி பேனா எழுத்து பேப்பர் எழுத்து எழுதி வச்சு பூமியை பாழாக்கி வச்சுருக்கா. ஒரு செத்த பேப்பரை அடித்து உலக நாடு, தாய் இந்தியா நாடு, தமிழ்நாடு, டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாட்டில் ஊடாளப்பட்ட மாநிலம் இலங்கை சுலோன் வரைக்கும் நாக்கை போட்டு நக்கிக்கோ அந்த பேப்பரை வச்சு விஸ்வ பிரமா கணக்குடா. சரியா? விரட்டி விரட்டி தூக்குவோம் வானரப்பட. சரியா? கோபத்தில் நிற்காரு. நீதிமன்றம் என்ன கேட்காம இருக்கிற பெரிய தப்பு அப்படின்ட்டாரு. நீதிமன்றம் கோர்ட்டு கேட்கணும் கேள்வி. அநியாய போட்டு வாரான், அழிச்சிக்கிட்டு இருக்கான். கணக்கு போட்டு விட்டுக்கிட்டு இருக்கேன். செகண்டில் சிட்டி கிராமத்தில் அடைச்சி பல லட்சம் கோடி, பலாயிரம் கோடி எம்எல்ஏ, எம்பி, மந்திரி, முதலமைச்சர் வரைக்கும் அப்படியே தூக்கி நடு ரோட்டில் சூடு வச்சு எடுத்து போடும் அப்படின்ட்டாரு. இன்னைக்கு கணக்கு போட்டார். நடு ரோட்டில் விட்டு அரசியல்வாதியை கொடியை தூக்கிட்டு போகிறவனை பூராமே தக்க தண்டனை அப்படின்ட்டார். இன்னைக்கு கணக்கு போட்டார். அதையும் பார்த்துக்கோ, கோர்ட்டில் கேட்டுக்கோப்பா. கோர்ட்டார் ஆண்டு பண்ணி வழக்கறிஞர் கேட்டுக்கோ. கோபத்தில் நிற்காரு. ரொம்ப சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கான். ரொம்ப சேட்டை பண்ணுதான். டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாட்டில் ஏற்கனவே உப்பாட்டி வராரு. அநியாய சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கான். பூமி அழிச்சிக்கிட்டு இருக்கான். துவைச்சி போடுவார். துவைச்சி கணக்கு போட்டார். விடமாட்டார். அதையும் பார்த்துக்கோப்பா. கோர்ட்டில் கேட்டுக்கோப்பா. இராணுவ வானரப்பட தரப்பட இவர் தான் கொண்டு வர முடியும். வேறு யாராலும் கொண்டு வர முடியாது. உள்ள நீதிமன்றம் கோர்ட்டினாலும் கொண்டு வர முடியாது. ஜட்ஜி கோர்ட்டார் ஆண்டுமெல்லாம் உள்ளே கொண்டு வர முடியாது. கடவுள் தான் கொண்டு வர முடியும். கடவுளால் தான் முடியும். கடவுள் தான் கொண்டு வர முடியும். கடவுளால் தான் முடியும். முக்கால் சத்தியம். அவனுங்களை பூரா எல்லா பாட்டிலேருந்து எல்லாம் உள்ளே கொண்டு வருவார். எல்லா நாட்டுக்குள்ளே போயிடுவான். போய் அரசியல்வாதியார் தான் ஒட்டு மொத்தமாக அப்படியே கசைக்கு புழிஞ்சி எடுத்து போடுவான். பூமி எப்படி புழிஞ்சிருக்கான் அந்த மாதிரி புழிஞ்சி எடுத்து போடுவான். பொட்டாடுறா கணக்கு. முக்கால் சத்தியம்டா.